அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நம்பினால் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்க எங்களுக்காக ஜெபியுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கணவன்மார்களே, மனைவிமார்களே, உங்க குடும்பத்துல ஒருவராக நாங்க உங்க வீட்டுக்குள்ள வரோம். ஆழமான சத்தியங்களோட பரிசுத்த ஆவி எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்ப நாம தியானிக்கக்கூடிய இந்த மெசேஜஸ் எல்லாமே திருமணம் ஆகவே இல்லை, திருமணத்துல கிரைசிஸ் உள்ளவங்க, திருமணம் ஆனவங்க, அல்லது திருமணத்துக்காக நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டவங்க, வாலிப பிள்ளைங்க ஆணும் பெண்ணும், திருமணமாய் சந்தோஷமா வாழ்றவங்க, புதுமண தம்பதியர்கள், இல்ல 30 வருஷம் ஆனவங்க, 50 வருஷம் ஆனவங்க, இன்னும் திருமணமாயி பிரிய போறமே அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கிறவங்க, டைவர்ஸ் ஆகிறவங்க, ஆன பிற்பாடு 2வது கல்யாணத்துக்கு போறவங்க, இப்படி பல்வேறு தரப்பட்ட அத்தனை ஆணும் பெண்ணும் பார்க்க வேண்டிய மெசேஜை தான் நாங்கள் உங்களோட பேசி கொண்டிருக்கிறோம். இனிமே வரப்போகிற நாட்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்ம பார்ப்போம். மேரேஜ் இஸ் நத்திங் பட் டூ இம்பர்ஃபெக்ட் பீப்புள் கமிட்டிங் தெம்செல்ஸ் டு எ பர்ஃபெக்ட் இன்ஸ்டிடியூஷன் பை மேக்கிங் பர்ஃபெக்ட் vows from imperfect lips before a perfect God என்று சொல்வார்கள். என்ன அர்த்தம்னா, ஒரு பரிபூர்ண திருச்சபையில பரிபூரணமுள்ள ஒரு குறையும் இல்லாத இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் முன்னாடி 2 குறைவுள்ள பரிபூரணமற்ற ஆணும் பெண்ணும், கணவன் மனைவி, இவர்களுக்கு முன்னாடி வாயினால பொய் சொல்லி ஏமாற்றுகிற இந்த இம்பர்ஃபெக்ட் லிப்ஸ் வழியா, இந்த உதடு வழியா, அவங்க கொடுக்கிற வாக்குறுதி வழியா, அவங்க வாக்குறுதி கொடுக்கறாங்க, நானும் என் மனைவியும் உங்களுக்காக வாழ்வோம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்க இணைபிரியாம வாழ்வோம், கடவுளுக்கு சாட்சி பகர்வோம் அப்படின்னு சொல்லி 2 குறைவுள்ள இம்பர்ஃபெக்ட் சோல், கணவனும் குறைவுள்ளவன், மனைவியும் குறைவுள்ளவன், இந்த குறைவுள்ள 2 பேரும் பாவங்கள் செய்யக்கூடிய இவங்க தான் ஒரு குறையும் இல்லாத கடவுள் முன்னிலையில், ஒரு குறையில்லாத திருச்சபையின் மத்தியில அவங்க கொடுக்கிற வாக்குறுதி, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தே கமிட் தெம்செல்ஸ், கடவுள்கிட்ட தங்களை அர்ப்பணிப்பது தான் திருமணம். ஏதோ நம்ம அன்னைக்கு பண்ணிட்டு வந்து நாம தனியா வாழ்றது, கடவுளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது அல்ல. கணவன் மனைவி ஒன்றிணைந்து பிள்ளைகளை பெற்று வாழ்வது அவருக்காகத்தான். ஆகவே இதுல நம்ம பிறந்தது வாழ்றது அத்தனையும் நமக்காக அல்ல, அது கடவுளுக்காக. அதுதான் திருமணம் என்பது. திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை என்னன்னா, நாம கடவுளுக்காக வாழ்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மேரேஜ் இஸ் எ மைக்ரோகாசம் that reflects a very big picture about God. மைக்ரோகாசம் அப்படின்னா ஒரு சின்ன நுண்ணுயிர், அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு 100 அடி உள்ள ஒரு ஏசுநாத சுவாமி சுரூபம் இருக்கு. 100 அடி உயரம் வச்சிருக்காங்க. ஆனா அதே சுரூபத்தை சின்னதா ஒரு 4 அங்குலத்துல ஒன்று செஞ்சுட்டு வந்து அதே மாதிரி இருக்கும். எல்லா கலரும் அப்படிதான் இருக்கும், ஆனா சின்னதா இருக்கும். இந்த சின்ன சுரூபம் அந்த பெரிய சுரூபத்தை விவரிக்கிறது. அல்லது ஒரு சின்ன கேண்டில் சூரியனை விவரிக்கிறது. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமம் அந்த தமிழ்நாட்டை பத்தி விளக்குது. கரெக்டா? அதே தான் மேரேஜ் அப்படிங்கிறது, கணவன் மனைவி அப்படிங்கிறது திருமணம். கிரைஸ்ட் அண்ட் சர்ச் இஸ் ஈக்குவல் டு மேரேஜ். இயேசு கிறிஸ்து திருச்சபை, அதுதான் நம்ம திருமணம். அப்போ இந்த சின்ன திருமணம் அப்படிங்கிறது, கடவுள் எப்பேற்பட்டவர், எவ்வளவு நல்லவர், எப்படி உயிரோட வாழ்றாரு, அவருடைய அத்தாரிட்டி என்ன, அவருடைய மேன்மை என்ன, மகிமை என்ன என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய மைக்ரோகாசம் தான் மேரேஜ். கடவுள் எப்படி இந்த உலகத்தை ஆள்றாரு, எப்படி வழி நடத்துறாரு அப்படிங்கிறதுக்கு அல்டிமேட் மிக உயர்ந்த த விட்னஸ், த ப்ரூஃப் அப்படின்னா குடும்பம் தான். அப்போ இவ்வளோ பெரிய பொறுப்புள்ள அந்த குடும்பத்தை நாம எத்தனோட சுருக்கி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு, நீயா நானும் போட்டி போட்டுக்கிட்டு, கடைசியில கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடுறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். குடும்பம், கணவன் மனைவி, ஒரு அப்பா அம்மா நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு பிறக்க போற பிள்ளைங்க நல்லா இருக்க போறது இல்லை. அப்போ பிள்ளைங்க, பிறக்க போற பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா திருச்சபை நல்லா இருக்க போறது இல்லை, உலகம் நல்லா இருக்க போறது இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி இவ்வளவு மோசமா இருக்கு. நம்மளுடைய பர்பஸ் வேற, நம்மளுடைய குறிக்கோள் வேற, நமக்கு கடவுள் அதுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வேற. ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையை தாறுமாறா, சுயநலமா, நான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து சண்டை போட்டு பிரிகிறோம். இன்னைக்கு மேலை நாடுகளில் 10 திருமணத்துக்கு 5 திருமணம் பிரியறதுக்கு மெயின் ரீசனே அங்கே ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இந்திய தேசத்தில் டைவர்ஸ் வேணா கம்மியாக இருக்கலாம், பாப்புலேஷன்ல நிறைய ஆகி கொண்டிருக்கிறது.
குழந்தை இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, உடல் நோய்கள், நோக்காடுகள். ஏன்? இந்த கணவன் மனைவிக்குள்ள உண்மையான சுகம் அளிக்கக்கூடிய அன்பு இல்ல. அந்த கடவுள் அங்க மையமா இல்ல. நீதி இல்ல, நேர்மை இல்ல. ஏன்னா ஒருத்தர் சண்டை போடதான் இருக்கிறோம். எப்படியாவது மனைவியை ஒடிச்சு நொறுக்கணும் அல்லது கணவனை அழிக்கணும். போட்டி போட்டு கொண்டு வாழ்றோம். பிரியல. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு மனக்கசப்பு, வேதனை. ஒரு அருட்தந்தை சொன்னாரு, கணவனை குறித்து மனைவிக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறத ஒரு நாள் எழுதி கணவனுக்கு கொடுத்து அன்னைக்கே டைவர்ஸ் ஆயிரும் அப்படின்னாங்க. அப்போ அதே போலதான் கணவனும் மனைவி குறித்து நினைக்கிறான். பாருங்க, அப்படி நினைத்து வாழ வேண்டிய பிள்ளைங்க நாம அல்ல. முற்காலத்துல ரோமர்களோ, எபிரேயரோ, எபேசியரோ அல்லது இஸ்ரவேல் மக்களோ அல்லது தொடக்க காலத்திலேயே கணவன் மனைவியெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, மனைவி அடிமைக்கு உள்ள ஒரு சட்டத்திட்டங்கள் மாதிரி மனைவி இப்படிலாம் வாழணும் அப்படின்னு வீட்டிலேயே ஹவுஸ் ஹோல்டு கோடுன்னு வச்சிருந்தாங்க. மனைவி இதுதான் செய்யணும், இந்த சட்டையை தான் போடணும், இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு வந்து படுக்கணும், இத்தனை மணிக்கு சமைக்கணும், இத்தனை செய்யணும், இப்படிலாம் ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சாங்க. அதுக்கு பேர் தான் டைகோட்டோமி என்று பெயர். கணவன் மனைவி, மனைவி ஒரு ஆப்போசிட் டீம், கணவன் ஒரு ஆப்போசிட் டீம். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ரெண்டு பேருக்கு உள்ள நட்புறவு கிடையாது. இப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்பேற்பட்ட சூழல்ல தான் எபேசியருக்கு எழுத ஆசிரியர் பவுல் என்ன எழுதுறாருன்னா, மனைவி அவளுக்கு கீழ்ப்படிந்து வாழணும், கணவர் திருச்சபை இயேசு கிறிஸ்து அன்பு செய்தது போல அன்பு செய்தன்னு பல அறிவுரைகளை சொல்லிட்டு எபேசியர் 5வது அதிகாரத்துல கடைசியாக 33வது இறைவசனத்துல முடிக்கிறார், டெரைவ் பண்றாரு, ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்றாரு. எப்படியும், எப்படி என்னன்னா நெவர்த்லெஸ், முன்னாடி என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், இதுவரை நீ 10 வருஷம் எப்படி வாழ்ந்தியோ இல்ல 5 வருஷம் எப்படி வாழ்ந்தியோ, தாறுமாறா வாழ்ந்திருக்கலாம், மனைவியை தாறுமாறா டீல் பண்ணிருக்கலாம், புருஷனை தாறுமாறா டீல் பண்ணிருக்கலாம், எப்படியோ நெவர்த்லெஸ், அது போனா பரவாயில்ல, ஆனா இப்ப இப்படிதான் வாழணுங்கிறதா. எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தன் மனைவியின் மீது அன்பு கொள்ள வேண்டும், மனைவியும் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அஞ்சி வாழ்றதுன்னா ரெவரன்ஷியல் ஃபியர். கணவரை மதிக்கணும், கணவருக்கு கீழ்ப்படியணும், கணவரை ஹானர் பண்ணணும். அப்போ மிக ஸ்ட்ராங்கா பவுல் சொல்றாரு, யூ மஸ்ட் லவ் யுவர் வைஃப் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப், யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. மனைவி கணவனை மதிக்கணும், கணவன் மனைவி அன்பு செய்யணும். ரெண்டுமே வேற வேற பண்புகள். பாருங்க, கணவனுக்கு அன்பு தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க பெண்கள்மார்களே, கணவனுக்கு அன்பு தேவையில்லை, அன்பை விட அவனுக்கு மதிப்பு தான் ஜாஸ்தியா தேவை. அதைத்தான் பவுல் கட்டளையாக கொடுக்கிறார். யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட், யூ மஸ்ட் ஹானர் யுவர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. மனைவிக்கு மதிப்பு தேவையில்லை, பொருள் தேவையில்லை, நான் நகை வாங்கி கொடுத்தேன், படம் வாங்கி கொடுத்தேன், வீடு கட்டினேன், வாடகை கொடுத்தேன், அதெல்லாம் தேவையில்லை. ஆனா மனைவிக்கு தேவை அன்பு, கணவனுடைய பெர்ஃபெக்ட் லவ். அந்த அன்பை தான் ஏங்குறாங்க, அன்புக்காக ஏங்குறாங்க. Wives are craving for the love. Husbands are craving for the respect, honor. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எந்த அளவுக்கு பேதுரு அதை பிடிச்சி உயர்த்தி பண்றாரு அப்படின்னா, 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 1 முதல் 3 அல்லது 4 வரை நீங்க படிச்சு பாருங்க. ஒரு மனைவி எத்தனை முறை நம்ம பிரசங்கம் பண்ணாலும், இறைவார்த்தை கேட்டாலும், பெரிய கன்வென்ஷன் போனாலும், பல தியானங்கள் போயிட்டு வந்தாலும் மாறாத அந்த புருஷன், 5 தியானம் போயிட்டு வந்தா சாமி, இன்னும் என் புருஷன் குடிக்கிறான் சாமி, என் புருஷன் சரியில்லை சாமி, இன்னொருத்தைய வச்சிருக்கான் சாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படி பல தியானம் போயும் அவனை மாறாத அவனை உன்னுடைய நன்னடத்தை, உன்னுடைய மதிப்பு, அதாவது இறை பக்தி கலந்த மதிப்பு, கடவுள் சொல்லிட்டாருன்னு சொல்லி உன் புருஷனை மதிக்கிற பொழுது, அவன் செய்கிற செயலை கண்டுபிடிச்சு அப்ரிஷியேட் பண்ணுகிற பொழுது, உன்னுடைய பரிசுத்தமான இறைவார்த்தையின் படி நடக்கிற அந்த நடத்தை உன் புருஷனை ஒரு ஹீரோவாக மாற்றும் அப்படிங்கிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, உங்க புருஷன் ஒரு ஹீரோவா மாறணும், உங்க புருஷனுக்குள்ள ஒரு கதாநாயகனை நீங்க கண்டுபிடிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பெரியோர்களே, அப்பாக்களே, உங்க மனைவிக்குள்ள ஒரு கதாநாயகியை கண்டுபிடிங்க. ஃபைண்ட் a very powerful heroine in your wife. Find a powerful hero in your husband. இதுதான் அந்த பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் மனைவி ஒரு ஹீரோயினா இருக்கணும்னா, என் புருஷன் ஒரு ஹீரோவா இருக்கணும், சோம்பேறி அல்ல, அவன் உழைக்காதவன் அல்ல, குடிகாரனா இருக்கக்கூடாது. என் புருஷன் ஒரு ஹீரோவா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு கொடுக்க வேண்டியது மதிப்பு, மாண்பு, ஹானர். அப்போ அன்பு வேற, மதிப்பு வேற. அப்போ புருஷனுக்கு அன்பு தேவையில்லையா?
மனைவியை மதிக்க தேவையில்லை, அன்பு செஞ்சுட்டா மிதிக்கலாமா? அப்படி இல்லை. எல்லாருக்கும் மதிப்பு தேவை, எல்லாருக்கும் அன்பு தேவை. 1 பேதுரு 4:8 கூட என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரை ஒருவர் பரிபூர்ணமாய் அன்பு செய்யுங்கப்பா அப்படிங்கிறார். அன்பு அடித்தளம் தான். அப்ப புருஷனுக்கு அன்பு தேவையில்லை, தேவைதான். அதை விட மிகப்பெரிய தேவை அவனுக்கு என்ன இருக்குன்னா, அவன் மதிக்கணும், மனைவி மதிக்கணும்னு அவன் நினைக்கிறான். இதைத்தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ லவ் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்ட். மனைவி அன்பு செய்யணும், கணவரை மதிக்கணும். இதை நம்ம முதல்ல ஆழமா பதிச்சுக்கிட்டோம்னா ஒரு டைவர்ஸ் கூட உங்க குடும்பத்துக்குள்ள வரவே வராது. இது ஆணித்தரமா சொல்றார். நெவர்த்லெஸ். இப்ப சப்போஸ் ஒரு ஒரு பெண்ணு ஒரு கம்பெனில வேலை செய்றாங்க. அவங்க சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருந்தாங்க. இன்னைக்கு டிவிஷன் இன்ஜினியர் அல்லது ஜெனரல் மேனேஜரா ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க. அப்போ ப்ரொமோஷன் போட்ட கலெக்டரையோ அல்லது ப்ரொமோஷன் போட்ட அவங்க தலைமை அதிகாரியோ அன்பு செய்ய முடியாது, மதிக்க தான் முடியும். அப்ப என்னுடைய ஆபீசரை நான் அன்பு செய்ய முடியாது, மதிக்க தான் முடியும். ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். அதே சமயத்துல என் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு என் மனைவி என்ன செய்யறா? சாப்பாடு சமைச்சு காத்துட்டு இருக்க, அன்பு செய்யறா. என் மனைவி அன்பு செய்யறா என் பையனை, சாப்பாடெல்லாம் சமைக்கிறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அதே என் பையன் பயங்கரமான ஃப்ராடு பண்றான், திருடுறான்னா அவனை மதிக்க முடியாது. அப்போ அங்க அன்பு செய்த முடியும் தவிர மதிக்க முடியாது. லவ் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்ட். அப்போ ரெண்டுமே வேற வேற பாருங்க. ஆனா ஆண்களுக்கு தேவை மனைவியினுடைய மதிப்பு தான், அன்பல்ல மதிப்பு தான். அதனால தான் இது ரெண்டு கிடைக்கல. எப்ப ஒரு ஆணுக்கு மதிப்பு கிடைக்கலையோ அப்ப வேற மாதிரி ரியாக்ட் பண்றான். அவன் என்ன செய்யறான்னா, மனைவி அன்பு செய்த தவிர்க்கிறான், குறைக்கிறான். இவளு எதுக்கு போய் அன்பு செய்யணும், இவளுக்கு எதை வாங்கி கொடுக்கணும்? இஃப் யூ லோ ரெஸ்பெக்ட் எனிபடி யூ வில் நெவர் எவர் ரிசீவ் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. ஒரு ஒரு கடவுளையே நீங்க மதிக்கல, அவருக்கு அது கொடுக்க வேண்டிய ஆராதனை கொடுக்கலன்னா அவர்கிட்ட இருந்து நீ எதுவுமே பெற முடியாது. அப்போ உங்க கணவரை நீங்க அவமதிக்கிறீங்க, அன்பு செய்றீங்க. ஆனா என் வீட்டுக்காரருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அவரா குழந்தைங்க, அவர் சம்பாதிக்கல கொஞ்சம் தான், 8,000 நான் 30,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா சாப்பாடு போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, அன்பா தான் இருக்கிறீங்க. அவமதிக்க அவன் ரொம்ப நொந்து போவான். அவன் என்ன செய்வான்? என் பொண்டாட்டி என்ன மதிக்கல, ஆகவே அவளை அன்பு செய்ய மாட்டேன். அப்போ மனைவிக்கு என்ன தேவை? அன்பு தேவை. அன்பு தான் அவங்களுக்கு ரொம்ப அடித்தளம். அன்பு இல்லைன்னா அந்த மனைவி என்கிற இயந்திரம் ஓடாது. பல வாரங்களாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த அன்பு கிடைக்கலன்னா இவன் என்ன செய்வா? புருஷனை அவமதிக்க ஆரம்பிப்பா. அவன் உடனே புருஷன் என்ன பண்ணுவான்? அன்பு செய்ய நிறுத்துறாங்க. மனைவி என்ன பண்றா? புருஷனை அவமதிக்கிறாங்க. இப்படியே இது ஒரு பெயின் சர்க்கிள் அல்லது கிரேசி சர்க்கிளா வந்துகிட்டே இருக்கனால தான் இந்த குடும்பங்கள் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாம இருக்கிறாங்க. இல்ல சில குடும்பங்கள் பிரிஞ்சு போறாங்க. இன்னைக்கு குடும்பங்களா இல்லாம இருக்கிறதுக்கு, போர்க்களமா இருப்பதற்கு மெயின் ரீசனே இதுதான். கணவனுக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கிடைக்கல, மனைவிக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கல. ஏன் பெண்கள் மதிப்பை விட, பொருளை விட, எல்லாத்தை விட அன்பை எதிர்பார்க்கிறாங்க? why they crave for love. அப்போ ஏன் பெண்கள் அன்புக்காக they are craving for love, அன்புக்காக ஏன் ஏங்குறாங்க? அன்பான சகோதர சகோதரிகளை ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் விளக்குறேன். ஒரு திருமணமாகி ஒரு 4 வருடம் ஆச்சு கணவன் மனைவி. அப்போ அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ குழந்தை பிறந்தோன்னா 4th இயர்ல 60 கிலோ இருந்தாங்க. இந்த குழந்தை பிறந்தோன்னா அவங்களுக்கு ஒரு 8 கிலோ 10 கிலோ உடம்பு ஏறி போச்சு. அப்போ ஒரு நாள் சண்டே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, கண்ணாடி முன்னாடி கணவன் மனைவி பேசுறாங்க. ஏங்க என் உடம்பு ஏறிடுச்சு இல்லைங்க, 10 கிலோ ஏறிடுச்சுங்க, அன்னைக்கு எடை போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையன் அமைதியா போயிட்டான். அடுத்த நாள் அவர் வேலைக்கு போறாரு. வேலை முடிச்சோன்னு வேகமா போய் நிறைய புஸ்தகத்துல ஏறி 10 கிலோ எடை குறைப்பது எப்படி அப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு புஸ்தகத்தை வாங்கிட்டு வர. 450 ரூபா விலை. தேடி பிடிச்சி வாங்கிட்டு வர்றாரு. அதை கவர்லாம் போட்டு கிஃப்டட் டு மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அப்படியா எனக்கா, தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வாங்குறா. வாங்கி அதை பிரிச்சு பார்த்தா 10 கிலோ எடை குறைப்பது, பெண்கள் 10 கிலோ எடை குறைப்பது எப்படின்னு இந்த புஸ்தகம் இருக்கு. அதை பார்த்த உடனே அவ பயங்கரமா கோவப்படுறான். தாறுமாறா கிழிக்கிறாங்க, அந்த புஸ்தகத்தை தூக்கி போடுறாங்க. ஒரே ஓட்டம் வராங்க. அறிவு இருக்கா அவனுக்கு? நீ எல்லாம் ஒரு புருஷனா? என்ன மதிக்கிறவனுக்கு என்ன புத்தி இருக்கு? அப்படி இப்படின்னு சொல்லி கண்டாபடி திட்டுறா. இவனுக்கு புரியவே, நம்ம நல்லதானே செஞ்சோம், புரியல. இதே இந்த பெண் ஆபீஸ்க்கு போறா. ஆபீஸ் போகும்போது 2 நாள் கழிச்சு அவருடைய தோழி அதே ஒரு புஸ்தகத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. உடம்பு ஏறடி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல இந்த அம்மா.
தோழி அதே புஸ்தகத்தை கொடுக்குறாங்க. 10 கிலோ எடை குறைப்பது எப்படி, அதே புஸ்தகம் வாங்கி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவங்களுடைய ஆட்டிடியூட் பாருங்க. தேங்க்யூ மாலா, தேங்க்யூ ஸோ மச், என் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்களே, என் உடம்பு குறையணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம டெய்லி காலேஜ் முடிஞ்சோம், டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கணவர் அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுக்கும்போது கோவப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. ஏன்? அங்கே தான் அவங்களுடைய தேடுதல் இருக்கிறது. கணவனை பொறுத்தவரையில் 10 கிலோ எடை குறைஞ்சாதான் இவன் அன்பு செய்வான் போல இருக்கான்னு அவங்க மைண்ட் ரீடிங் இருக்கு. அப்போ என்னுடைய தொடை குறையணும், நான் கொஞ்சம் சிவப்பா இருக்கணும், நான் இந்த ட்ரெஸ் போட்டாதான் இவன் அன்பு செய்வான், நான் இவ்வளவு சம்பாரிச்சாதான் இவன் அன்பு செய்வான்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி என்ன நினைக்கிறான்னா, என் உடம்பு ஏறினாலும் இறங்கினாலும், ஒல்லியா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும், எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் என் புருஷன் என்ன அன்பு செய்யணுங்கிற அந்த ஆழமான எதிர்பார்ப்பு தான் அந்த புருஷன்ட்ட கோவப்படுறது. அப்போ ஏன் இவங்க இந்த அன்பை இப்படி ஏங்குறாங்க, புருஷன்ட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நம்பர் 1 என்னன்னா, பெண்கள் என்பவள் நம்ம தொடக்கத்துல பார்த்தோம், ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க, ஒரு ஆணினுடைய உறுப்பிலிருந்து எடுக்கப்பட்டவங்க. அப்படிங்கிறதுனால அன்பை ஆணிடம் எதிர்பார்க்கறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, பெண்கள் அவங்க படைப்பு, அவங்களுடைய ஃபோக்கஸே வேற. பெண்கள் என்பவங்க அன்பை கொடுக்கிறவங்க, சுயநலமற்ற அன்பை கடவுளை போல கொடுக்கிறவங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு ஸ்பெர்ம் தான் அவங்க வயிற்றுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள போகுது. ஆனால் அந்த 9 மாதம் அந்த பிரசவ காலத்தில் அந்த பெண்கள் படுகிற பாடு, டெலிவரி ஆகும்போது வரக்கூடிய வலிகள், லேபர் பெயின், அவங்க அந்த குழந்தைக்காக அவங்க பண்ற தியாகம், அவங்க உடம்புல டிஸ்ஓரியன்டேஷன் ஆஃப் மைண்டு, வாமிட் பண்றது, சரீர பிரச்சனைகள், சுகர் இன்க்ரீஸ் ஆகுறது, பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறது, இப்படி பல பிரச்சனையை தாண்டாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம், ஆண்களால் தாங்கவே முடியாது. அப்படி ஒரு காரியத்தை தாண்டி வந்து அந்த குழந்தை மேல இருக்கிற அன்பு, அந்த குழந்தை மேல இருக்கிற ஒரு பாசம், அதை பெற்றெடுத்து, அது பாலூட்டி சோறுட்டி அந்த பிள்ளைக்கு கடவுளை பத்தி கொடுத்து, அறிவை கொடுத்து, மாண்பை கொடுத்து, மதிப்பை கொடுத்து, அந்த குழந்தைய ஆளாக்கி அவன் ஒரு வேலைக்கு போக வைத்து திருமணத்தை செஞ்சு பார்த்து, கணவர் தான் இணைஞ்சு செய்யறாரு, பெண்ணு மட்டும் தனியா பண்றதில்ல. ஆனால் அந்த கணவர் செய்யற உழைப்பை காட்டிலும் இந்த பெண்ணுடைய ரோல் மிக பெரியதா இருக்கு. அந்த குழந்தை 70 வயசா இருந்தாலும் ஏன் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க இந்த கிழவி. அப்போ அந்த அளவுக்கு அந்த பிள்ளை செத்த பிற்பாடு கூட அந்த குழந்தைக்காக ஜெபிச்சுட்டே இருப்பாங்க அந்த தாய். அப்போ தன்னுடைய சுயநலம் இல்லாத ஒரு செல்ஃப்லெஸ், அப்படி ஒரு அன்பை செலுத்தக்கூடிய பெண்ணாக படைச்சிருக்கார் கடவுள். தன்னுடைய சாயலை படைச்சிருக்கிறார். தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு பரிபூர்ணமாய், மைக்ரோ காசம் என்று சொன்ன இல்லைங்களா, அந்த மகள், அந்த பெண் என்பவள் அந்த உலகத்துல ஆணோ பெண்ணோ மனித வர்க்கம் உயிரோடு இருப்பதற்கு அந்த பெண்ணு தான் காரணம். அப்போ அந்த பெண்ணை அப்படி அழகா படைச்சிருக்க, அன்பை கொடுக்கிறவளா, சுயநலமற்ற அன்பை கொடுக்கிறவளா படைச்சிருக்கிறாரு. அப்போ இப்படி அன்பை கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு இன்புட் வேணும் இல்லையா? அதனால தான் அந்த கணவன்ட்டு அந்த அன்பை எதிர்பார்க்கறாங்க, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்போ இந்த அன்பு கடவுன்ட்டு இந்த அன்பை கிடைக்க 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 இவ ஒரு இயேசு கிறிஸ்துவா மாறுறா, இவ ஒரு ஹீரோயினா மாறுறாங்க. இந்த உலகத்துல ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவா மாறுறாங்க ஒவ்வொரு பெண்ணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான ஒரு பாடம் பாருங்களேன். அதனால்தான் பவுல் சொல்றாரு, டேய் பெண்ணு போய் எதிரி நினைக்கிறிய, நீ ஒரு குரூப் அவன் ஒரு குரூப் நினைக்கிறிய, யூ மஸ்ட் லவ் யுவர் வைஃப் ஆஸ் யூ லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறார். அவங்க ஒன்றும் எதிரி இல்லப்பா, உன் வாழ்க்கையில, உனக்கு வாழ்க்கையில விசுவாசம் என்கிற சக்கரத்துக்கு கிரீஸ், அது ஒரு ஐஸ்கிரீம், அது ஒரு கேக்கு, அது ஒரு இனிப்பு, உன் வாழ்க்கையை நிறைவு செய்ய வந்த ஒரு அற்புதமான ஒரு படைப்பு உன் மனைவி. ஃபைண்ட் எ ஹீரோயின் இன் யுவர் வைஃப் அப்படிங்கிறார் பவுல். நீ அன்பு செய் போதையா, அன்பு செஞ்சா அவளால் கிடைக்கக்கூடிய பிரதிபலன் இந்த நாட்டுக்கு, இந்த குடும்பத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த திருச்சபைக்கு அது அன்மெஷரபிள் பிளஸிங் அப்படிங்கிறாரு புனித பவுல். இம்பர்ஃபெக்ட் லிப்ஸ், நம்ம ஒரு பரிபூர்ணமற்ற உதடுகளால், பரிபூர்ணமற்ற ஒரு கணவன் மனைவி கொடுக்கிற அந்த வாக்குறுதினால, வாக்குறுதி கொடுக்கிறோம் திருமணத்துல, ஆனா அங்க அந்த வாக்குறுதி ஏற்றுக்கொள்கிறவர்கள் பரிபூர்ணமானவர்கள் கடவுள், பரிபூர்ணமான திருச்சபை. அந்த திருமணத்தன்றைக்கு நம்ம கொடுக்கிற வாக்குறுதி ஒரு சாதாரண வாக்குறுதி அல்லங்க. அது கடவுளை, உயிருள்ள கடவுளை நாம அனுபவிக்கணும். அந்த உயிருள்ள கடவுளுடைய பண்புகள் இந்த உலகத்துக்கு சொல்லணும். இந்த உலகம் கடவுளுடைய ராஜ்யமாய் மாறணும், பரலோக ராஜ்யத்தை கட்டப்படணும். அதுக்கு தான் இந்த குடும்பம். ஃபைண்ட் a heroine in your wife. God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுவிட்டு மனம் வருத்தப்படுறீங்களா?
என் குடும்பத்துல அப்படி இல்லையே. கணவன்மார்களை நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு ஒன்றும் மதிப்பு கிடைக்கலையே, என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லையே என்று சொல்லி மனம் வருந்துறீங்களோ? மனைவிமார்களே, எனக்கு எங்க அன்பு கிடைக்குது, நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு யாருமே கவனிக்கிறது இல்லை, நான் சாப்பிட்டேன்னா கூட யாரும் கேட்கறது இல்லை என்று சொல்லி கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம், இதுல எல்லாம் ஒண்ணும் நாங்க கட்டி எழுப்பப்பட போறது ஒண்ணு இல்லை, என்னால எல்லாம் அப்படி செய்ய முடியாது என்று சொல்லி மனம் சோர்ந்து இருக்கிறீர்களோ? எனக்கு எங்கேருந்து இனிமேல் மதிப்பு கிடைக்க போகுது, நான் தான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே என்று சொல்லி வேதனைப்படுகிறீர்களோ? உங்க நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த நாளிலே உங்கள் குடும்பம் இருக்கிற நிலைமை, உங்கள் உறவு இருக்கிற நிலை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்க. நம்ம நீதி தலைவர்கள் புத்தகத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். 6வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையில கிதியோன் அப்படிங்கிறவர்கிட்ட ஆண்டவர் சொல்றார், கிதியோனே, நீ இருக்கிற பலத்தோட எழுந்து போ, உன்னோடு இருப்பது நான் அல்லவா என்று சொல்லார். நீ போய் எதிரிகளை எல்லாம் முறியடிப்பா என்று சொல்லி. அப்ப கிதியோன் ரொம்ப பயப்படுவார். ஆனா உன்னோடு இருப்பது நான் அல்லவா, நான் உனக்கு செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். கிதியோன் எழுந்து செல்வார். சாதாரண ஒரு மனுஷன், ஆனால் வலிமை மிகுந்த ஒரு வீரனாய் மாறி அந்த இஸ்ரேல் மக்கள் முழுவதையும் அவர் காப்பாற்றுகின்றார். நம்ம அம்மா மாதாட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லிவிட்டு அவ்வளோ உன்னத ஒரு கொடையாக அவர் வரப்போகின்றார், அவர் தாவீதின் அரசாட்சியை அவர் கொண்டு வர போகிறார் சொல்லும் பொழுது அம்மா மாதா சொல்லுவாங்க, இது எப்படி ஆகும், நானும் கணவனை அறியேனே என்று சொல்லும் பொழுது அப்ப கப்ரியேல் தூதர் வழியா ஆண்டவர் அவர்களுக்கு என்ன ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். நீங்க வாசிச்சு பாருங்க, லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்துல. அப்ப வானதூதர் அவரிடம் சொல்கிறார், 35வது இறை வார்த்தை, தூய ஆவியானவர் உம்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது என்று சொல்லுவார். பயப்படாதீங்க, உங்க மேல கடவுளின் வல்லமை வருகின்றது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகம் செய்கிறார் என்று சொல்லி இதே அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். நம்ம கொடுத்தமே ஒரு வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் உன்னை மதிக்கவும் நான் வாக்களிக்கிறேன். கடவுளுடைய ஞானம் பாருங்க, நம்ம வாயிலிருந்து சொல்லியிருக்கிறோம், நான் நேசிப்பேன்னு கடவுள் கணவன் சொல்லியிருக்கா, நான் மதிப்பேன்னு மனைவி சொல்லியிருக்கா. சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற முடியல. இந்த நாளில் உன்னத வல்லமை உங்கள் மீது இறங்கி வரும், பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நீங்கள் வாழப் போகின்றீர்கள். உங்களால் அல்ல, கடவுளால் எல்லாம் ஆகும். வாருங்கள், எழுந்து நின்று கரங்களை தட்டி வாய்களை திறந்து உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னால முடியல, ஆனா உங்களால இது முடியும், எனக்குள் இருக்கிற நீர் அப்பா இதை செய்து முடிப்பீர், என் குடும்பத்தை கட்டி எழுப்புவீர், என்னால் நேசிக்க முடியும், என்னால மதிக்க முடியும், என்னால எல்லாவற்றையும் உம்மிடமிருந்து பெற்று கொடுக்க முடியும், நான் சந்தோஷம் தருபவளாக சமாதானத்தை தருபவனாக வாழ்வேன் என்று சொல்லி உறக்க கரங்களை விரித்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து இந்த பாடலோடு இணைவோம். நிரப்புங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க, கரம் விரித்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும், தெய்வ வல்லமை தர வேண்டும். பிள்ளைகள் மறுபடியும் பிறக்கணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராலே ஒரு புது பிறப்பாய் மாறட்டும் ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து அன்பு பொங்கி வரட்டும் அப்பா, ஒருவரை ஒருவர் மதித்து நேசிக்கிற அந்த உன்னத தெய்வீக ஸ்நேகம் உள்ளுக்குள்ளிருந்து புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஸ்நேகத்தின் ஆவியானவரே, அக்கினியானவரே, பிள்ளைகளை மறுரூபமாக்குவீராக. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக
கலக்கங்கள், அப்பா உள்ளுக்குள் புதைந்து கிடக்கிற அழுக்குகள், அப்பா ஒருவரிடம் மறைவா இருக்கக்கூடிய காரியங்கள், இந்த குடும்பத்தை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலிருந்து தடுக்கிற எல்லாவித அசுத்தங்கள் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் சுவாமி. பிள்ளைகள் புதுப்படைப்பாய் மாறுவார்களாக. பாவங்கள் சாபங்கள் மாற வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் மாற வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அப்பா கனிகள் பெருகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வரங்கள் கொடைகள் பெருகட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய வல்லமையுள்ள சாட்சிகளாய் வாழ்வார்களாக சுவாமி. வரங்கள் கனிகள் பெருக வேண்டும், வல்லமையோடு வாழ வேண்டும். வரங்கள் கொடைகள் பெருக வேண்டும், வல்லமையோடு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்பா தெய்வமே, அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகியும் சுவாமி. அப்பா உம்முடைய புதிய தைலத்தால், ஆனந்த தைலத்தால் பிள்ளைகளை அபிஷேகி. கசப்புகள் மாறி சந்தோஷம் பெருகட்டும். ஒருவரொருவர் நேசிப்பார்களாக, உம்முடைய சாட்சிகளாய் துலங்குவார்களாக. தங்கள் குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் இந்த உலகையும் கட்டி எழுப்புவார்களாக. உம்முடைய வல்லமையுள்ள கரங்களாய் செயல்படுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.